பேடகமர்களுக்கு அன்பான வணக்கம். திமுக கூட்டணியில் விசிக தொடருமா வெளியேறுமா, இதுவே ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய வேதனையெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு காணொலியில் வேதனை தெரிவிக்கிறாரு, மறு காணொலியில் திமுக கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், இறுதியாக இருக்கிறோம் என்று அந்த பேச்சும் பேசி கொண்டிருக்காரு. குறிப்பாக திமுக கூட்டணியில் விசிக தொடருமா அல்லது வெளியேறுமா என்பது ஒரு பெரிய தத்தளிப்பாகவே இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இரட்டை இலக்கங்களில் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்று சூளுரைத்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். ஆனால் கடந்த முறை ஒதுக்கியது போலவே 6 தொகுதிகளுக்கு மிக குறைவாக இந்த முறை விசிகவிற்கு கொடுக்க தயாராக இருக்கிறது திமுக தலைமை என்பது தான் இப்போது வெளிவரக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. சிபிஎம் ஏற்கனவே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்குது. விசிக கூட்டணியும் சிபிஎம் கூட்டணியும் திமுக கூட்டணியிலிருந்து புறம் தள்ளப்பட்டு விட்டதா என்ற ஒரு பெரிய கேள்விகள் போய்கொண்டிருக்கு. இதை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நேரடியாக நிகழ்ச்சி கொடுப்பலாம் வாங்க. அதாவது திமுகவை பொறுத்தவரையில் அவர்களுடைய கூட்டணி வியூகங்களை பல மாதங்களுக்கு முன்பாகவே அமைத்து விட்டார்கள். எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்பதை அந்த கூட்டணி வியூகங்கள்லாம் அமைத்து அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பித்து தொடங்கிவிட்டார்கள். அந்த வகையில் பல கட்சிகள் முக்கிய கட்சிகள்லாம் தக்க வைத்து கொண்டார்கள். காங்கிரஸை பொறுத்தவரையில் தாவேகாவிற்கு தான் கூட்டணியில் இணைவார்கள் என்று கடைசி நிமிடம் வரைக்கும் எதிர்பார்த்த நிலையில் காங்கிரஸுக்கு 28 தொகுதிகளை ஒதுக்கி தன் வசம் தக்க வைத்து கொண்டது திமுக என்று தான் சொல்லணும். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டண்டெல்லாம் கூட காங்கிரஸ் தலைமையிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த ஆட்கள் செய்து கொண்டிருந்தாங்க. குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு புறத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திப்பது, மறுபுறத்தில் மாணிக்கம் தாகூர் எம்பி அவர்கள் நேரடியாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் காங்கிரஸ் திமுகவில் மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பது போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி எக்ஸ் தளத்தில் அவருடைய அந்த பதிவுகளை போட்டு கொண்டிருந்தது. மறுபுறத்தில் தாவேகாவுடன் தான் நாங்கள் கூட்டணியில் இணைய வாய்ப்புகள் இருப்பது போல் ஒரு தோற்றத்தை அவங்க உருவாக்கியிருந்தாங்க. அதே நேரத்தில் கிறிஸ் சோடாங்கர் அவர்கள் அந்த காங்கிரஸுடைய தேர்தல் தலைமை பொறுப்பிலிருந்து பேசக்கூடியவர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இணையுமா இணையாதா என்பது நாங்கள் இறுதியாக அறிவிப்போம் என்று அவர் ஒரு புறத்தில் இழுத்து கடைசியாக திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிவித்து விட்டு சென்றிருந்தார். 28 தொகுதிகளை பேரத்தை பேசி பெற்றுக்கொண்டு சென்றாங்க. இது ஒரு பெரிய ஒரு இழுபறிக்கு பிறகு, ஒரு பெரிய பரபரப்புக்கு பிறகு தான் அந்த கூட்டணி உறுதியானது. அதனை தொடர்ந்து திமுக கூட்டணியில் எந்த கட்சி இணைய போகிறது, மதிமுக விசிக இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்து திமுகவுடன் கடந்த தேர்தலிருந்து இந்த தேர்தலும் பயணிக்கக்கூடியவர்களாக பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலும் அவர்கள் இணைந்து பயணித்தார்கள். இப்படி ஒரு தோழமை கட்சிகளாகவே மாறி இருந்தது திமுகவுடைய அந்த கூட்டணி கட்சிகள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் திமுகவுடைய அந்த தலைமை இந்த கடந்த முறை அந்த தோழமை கட்சிகளுக்கே முக்கியத்துவம் தருமா என்று எதிர்பார்த்த ஒரு நிலையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமாக அதிமுக கூட்டணியிலிருந்து உடைந்து வெளியேறிய தேமுதிக நேரடியாக திமுகவில் இணைந்தது. திமுகவில் இணைந்தது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறியது என்று சொல்லலாம். ஏன்னா தேமுதிகவை பொறுத்தவரையில் தேமுதிக கட்சியை துவங்கின காலத்திலிருந்து விஜயகாந்த் அவர்கள் மறையிற காலம் வரைக்கும் கூட அவர்கள் இந்த திமுகவுடைய எதிர்ப்பில் அவங்க உறுதியாக இருந்தார்கள். விஜயகாந்த் அவர்களுடைய அந்த முதல் எதிர்ப்பை கலைஞர் அவர்களை எதிர்த்தும் அவருடைய அரசியலை எதிர்த்தும் தான் அவருடைய அந்த அரசியலையும் இருந்தது. ஊழலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரதான கட்சியாக திமுக இருக்கிறது என்று ஒரு பெரிய பகிரங்கமான ஒரு விமர்சனங்கள் எல்லாம் விஜயகாந்த் அவர்கள் வைத்திருந்தார். நிச்சயமாக தேமுதிக திமுகவில் போய் இணையாது அப்படின்னு தான் நிறைய பேசும் பொருளாக மாறியது. இதற்கெல்லாம் என்ன காரணம்னா தேமுதிகவுடைய அந்த கட்சி உடைந்து பல சிதைவதற்கு முக்கிய காரணமாக திமுக இருந்தது என்ற ஒரு பேச்சு இருந்தது. இந்த சந்திரகுமாரெல்லாம் தேமுதிகலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டு நேரடியாக திமுகவில் இணைந்தார். இந்த தேமுதிகவுடைய அந்த சரிவுக்கு மிகப்பெரிய காரணமாக திமுக அமைந்து விட்டது. விஜயகாந்த் அவர்கள் மன ரீதியாக அவருடைய அந்த கவலை ஏற்படுவதற்கு காரணமே திமுக தான் என்பது ஒரு புறத்தில் அது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறியது. அதே நேரத்தில் வடிவேலை வைத்து விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு தரைக்குறவாக பேச வேண்டுமோ அவ்வளவு தரைக்குறவாக பேசி மன ரீதியாக ஒரு துன்புறுத்தலிலும் திமுக ஈடுபட்டது என்பதை மறக்க முடியாத ஒன்று. இருந்த போதிலும் இப்போது இதையெல்லாம் மறைந்து தொடைத்து கொண்டு
நேரடியாக திமுகவில் வந்து தேமுதிக வந்து இணைந்திருக்கிறது என்றால் அவர்கள் வந்து தேர்தலை வந்து மக்களுக்கான தேர்தலாக பார்க்கவில்லை. அவர்களுக்கு தேவையான அந்த அந்த அரசியல் யுக்தியை வந்து கையாளுகிறார்கள். ஏற்கனவே தேமுதிக மிகப்பெரிய சரிவில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். அதே நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து கல்யாண மண்டபத்தை தவிர மற்ற எல்லா சொத்தையும் வந்து விற்றுட்டாரு என்பது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நிலை. இதையெல்லாம் வந்து ரெக்வரி செய்யக்கூடிய வகையில் தேமுதிக வந்து இறங்கி விட்டது. அதற்கான ஒரு கூட்டணி வியூகம் தான் தேமுதிகவில் வந்து நேரடியாக திமுகவை வந்து சந்தித்து கூட்டணி வியூகத்தை அமைத்து அந்த ராஜ்யசபா சீட்டையும் பெற்றது. இப்போது அந்த தொகுதி பங்கீடை பொறுத்தவரையில் இரட்டை இலக்கத்தில் வந்து தொகுதிகளை வந்து கேட்டு பெறுவதற்கு வந்து தேமுதிக வந்து தயாராகிவிட்டது. தேமுதிகவுடைய அந்த பேச்சுவார்த்தை துவங்கும் போதே இதற்கு உறுதியான அந்த அக்ரிமெண்டெல்லாம் கூட அவங்க போட்டு முடித்து விட்டார்கள் என்ற ஒரு தகவல் தான் போயிருக்கு. குறிப்பாக தேமுதிகவுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதி ஒதுக்குவதற்கு திமுக தலைமை வந்து முன் வந்திருக்கக்கூடியதாக பார்க்கலாம். இப்போது தேமுதிகவுக்கு வந்து இரட்டை இலக்கத்தில் தொகுதி ஒதுக்கும் போது அப்போது தோழமை கட்சிகளாக ஆரம்ப கட்டத்திலிருந்து பயணித்திருக்கக்கூடிய விசிக, சிபிஎம், மதிமுக இந்த கட்சிகளுக்கு வந்து தொகுதிகள் வந்து கொடுக்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு சலசலப்பை கூட்டணியில் அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடியதை பார்க்கலாம். குறிப்பாக வந்து இத்தனை ஆண்டுகளாக பயணித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னுரிமையை காட்டிலும் தேமுதிகவிற்கு அதிகமான முன்னுரிமை வந்து திமுக வந்து கொடுக்கிறது என்பது தான் ஒரு பொருளாக இருக்குது. இப்போது அடுத்ததாக விசிகாவிற்கு எத்தனை தொகுதிகளை வந்து திமுக தலைமை வந்து ஒதுக்கப் போகிறது, திமுகவில் வந்து விசிக அந்த கூட்டணியில் பயணிக்குமா அல்லது வெளியேறுமா, இது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையில் இரட்டை இலக்கத்தில் நாங்கள் வந்து தொகுதிகளை வந்து கேட்டு பெற்றுருவோம். நிச்சயமாக திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலை திமுகவோடு இணைந்து தான் பயணிப்போம் என்பதை இந்த நிமிடம் வரை அவர் வந்து நம்பிக்கையோடு வந்து தெரிவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் திமுக தலைமையை பொறுத்தவரையில் கடந்த முறை நீங்கள் பெற்றது போலவே 6 தொகுதிகள் என்று சொன்னாங்க. ஆனால் 6 தொகுதிகளுக்கும் குறைவான தொகுதிகளை வந்து இப்போது விசிகாவுக்கு ஒதுக்க அவங்க தயாராக இருக்காங்க. மறுபுறத்தில் தவாக வெளியேறியே விட்டது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அவர்கள் தனித்து களமாட காத்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல்கள் போய் கொண்டிருக்கு. மறுபுறத்தில் சிபிஎம் வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இப்படி தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக தன்னுடைய அந்த சுயநல அரசியலை வந்து முன்வைக்கிறது என்று தான் வந்து இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்குது. கடந்த முறையெல்லாம் வந்து காங்கிரஸுடன் வந்து பேச்சுவார்த்தை இந்த அளவுக்கு முற்றவில்லை. இதற்கெல்லாம் ஒரு பெரிய காரணமாக தாவேகா கட்சி என்று தான் சொல்ல வேண்டும். தாவேகாவுடைய அந்த வளர்ச்சி, தாவேகாவுடைய அந்த அரசியல் மாற்றங்கள், தாவேகாவுடைய அரசியல் எதிர்பார்ப்புகள் தான் இது திமுகவை ஒரு பெரிய சலசலப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது சொல்லணும். அதிமுக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கா என்பது பெரிய ஒரு சந்தேகமான ஒரு நிலை இருக்குது. குறிப்பாக இந்த தொகுதி பங்கீடுகள்லாம் வந்து எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் வந்து ஒதுக்கப் போகிறார்கள், அந்த தொகுதி பங்கீடு அறிவிப்புகளை யார் அறிவிக்கப் போகிறார்கள் என்பது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மறுபுறத்தில் தாவேகா உடைய அந்த வளர்ச்சி, அபார வளர்ச்சி, இன்னும் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம்லாம் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 30 நாட்கள் தான் இருக்கிறது. விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் விரைவில் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த மாதத்தில் 27ஆம் தேதி அவருடைய அந்த சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்கான அந்த பயணத்துடைய வியூக வடிவங்களை வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து வடிவமைத்து இருக்கிறார் என்று இப்போது தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. ஏற்கனவே அவர் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய அந்த தமிழ்நாடு முழுக்க அந்த சுற்றுப்பயணத்தை எல்லாம் வந்து அவர் வந்து சிறப்பாக வடிவமைத்து கொடுத்து அது ஒரு வெற்றி பயணமாக மாற்றியவர். தற்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு வெற்றி பயணமாக மாற்றுவார் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திருவள்ளூரில் தான் அவருடைய அந்த முதல் பரப்புரையை ஆரம்பிக்கப் போகிறார் என்று தற்போது தகவலாக போய்கொண்டிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்களுடைய அந்த எஸ்ஓபி, இந்த கட்டுப்பாடுகள், அவருடைய அந்த மிகப்பெரிய அரசியல் அழுத்தங்கள் இதையெல்லாம் வந்து வெளியேறி இப்போ அவர் வந்து சுதந்திரமாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை தவேகா தலைவர் விஜய் அவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறார், மக்களை எப்படி ஈர்க்கப் போகிறார், மக்களை தன் பக்கம் எப்படி வாக்குகளாக மாற்றப் போகிறார் என்பதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் தவேகாவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவான நிலை இருக்கிறது. ஆனால் கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். தேர்தலுக்கு முன்பு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எவ்வாறு அமைய போகிறது என்பதெல்லாம் வந்து அவர்களுடைய அந்த பரப்புரையை வந்து முன்னிறுத்தி தான் வந்து அமையும்.